நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகும் நாம் தமிழர் கட்சியை கலைக்க சீமான் தயாராகிவிட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட பாஜக அதிக வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுவதாக சீமான் பேசியது குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். முன்னதாக ஸ்ரீரங்கம் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காரு, எங்களை விட அதிகமாக வாக்கு வாங்கினா ஆட்சி எங்க கட்சியவே கலைச்சிடணும். அவர் கட்சி கலைச்சிக்க ரெடியாக இருக்கிறாரு. தூத்துக்குடியில் இந்திய கடலோர காவல் படையினர் தத்ரூப ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடலில் கப்பல் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை மற்றொரு கப்பலில் இருந்து எப்படி அணைப்பது, கடற்கொள்ளையர்களிடம் சிக்கிய கப்பலை ஹெலிகாப்டரில் சென்று தாக்குதல் நடத்தி மீட்பது, கடலில் தத்தளிப்பவர்களை மீட்பது குறித்து வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. வஜ்ரா, வைபவ், ஆதேஷ், அதுல்யா, அபிராஜ் ஆகிய 5 கப்பல்கள், ஹெலிகாப்டர், டோர்னியர் விமானம் போன்றவை பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்டன. ஈரோடு மாவட்ட சுமை தூக்குவோர் மத்திய சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மே தின பேரணியை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். வஉசி பூங்காவில் துவங்கி பன்னீர்செல்வம் பூங்கா வரை பேரணி நடைபெற்றது. அண்ணாவுடைய பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம், ஏழை ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வரலாறுகள் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் நீங்கள் அத்தனை பேர் என்பதை நான் இந்த நேரத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து அழகர் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த அரசு பேருந்தை ஐயர்பட்டி விளக்கு அருகே முகமூடி அணிந்த நபர்கள் வழிமறித்து அரிவாள் போன்ற ஆயுதம் கொண்டு தாக்கியதில் பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின. இதனால் பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு இறங்கினர். தாக்குதலில் பேருந்தின் பயணிகள் இருக்கைகளும் சேதமடைந்தன. இருக்கைகளுக்கு தீ வைத்துவிட்டு முகமூடி நபர்கள் தப்பியோடியதாக ஓட்டுநர் கூறினார். தீயை அணைத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். திருச்சி துறையூர் அருகே இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் நிலை தடுமாறி சாலை ஓர மரத்தில் மோதி பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது. அதன் உள்ளே சிக்கிக்கொண்ட ஓட்டுநரை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து துறையூர் நோக்கி சென்ற அந்த பேருந்து விபத்தில் சிக்கியதில் 20 பயணிகள் காயமடைந்தனர். வால்பாறையில் பரவலாக மழை பெய்து ஆறுகளில் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளதால் குளிர்ச்சியான சூழலை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருகின்றனர். கூலாங்கல் ஆறு, நல்லமுடி பூஞ்சோலை, சோலையாறு அணை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்டு மகிழ்கின்றனர். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் யானை அகிலாவிற்கு பக்தர்களும் கோயில் நிர்வாகமும் இணைந்து 22வது பிறந்த நாளை கொண்டாடினர். மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட யானைக்கு விதவிதமான காய்கறிகளும் பழங்களும் பரிமாறப்பட்டன. அஸ்ஸாமிலிருந்து கடந்த 2002ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த பெண் யானையிடம் பக்தர்கள் ஆர்வமுடன் ஆசீர்வாதம் வாங்கிச் சென்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து பாளையங்கோட்டைக்கு அரசு பேருந்தில் பயணித்த போது டிக்கெட் எடுப்பது தொடர்பாக நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறித்து விசாரணைக்கு ஆஜரான போது மயக்கமடைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டியன் குணமடைந்து டிஸ்சார்ஜ் ஆனார். அப்பொழுது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பேருந்தில் டிக்கெட் எடுத்து பயணித்ததாகவும் தான் ஓசியில் பயணித்ததாக பேருந்து நடத்துனர் தவறான தகவலை பரப்பியதாகவும் கூறினார். சார், முறையான பயண சீட்டு பெற்று தான் பயணம் பண்ணேன். நான் ஓசியில் பயணம் பண்ணல. அவங்க கண்டக்டர் வந்து தவறா வீடியோ காவல்துறையை கலங்கப்படுத்துற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. இல்ல இப்போ ஓசி டிக்கெட் அப்படின்லாம் பதிவு போட்டு அதான் சார், அது முறையா டிக்கெட் எடுத்து தான் சார் பயணம் பண்ணிருக்கேன். அதுக்கு ஆதாரம் இருக்கு சார். என்ன ஆதாரம் இருக்கு சார் உங்ககிட்ட? டிக்கெட் இருக்கு சார், கையில் டிக்கெட் இருக்கா உங்ககிட்ட? இப்போ நீங்க அதிகாரி உங்கள்கிட்ட விசாரணை பண்ணல, என்ன நடந்துச்சு? இல்ல சார், விசாரணை எதுவும் பண்ணலையா சார்? நீங்க மயக்கம் அடிச்சு ஒண்ணுதான் சொன்னீங்க. உடல்ல சரி சார் சார் என்ன சார் ஆச்சு உடலுக்கு சார்? ஈரோடு மாவட்டம் புஞ்சைப்புளியம்பட்டியில் ஒரே நிற சீருடை அணிந்த பெண்கள் மற்றும் சிறுமிகள் கலந்து கொண்டு
3 மணி நேரம் தொடர்ந்து ஆடிய வள்ளிக்கும்மி நடன நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். அழிந்து வரும் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக வள்ளிக்கும்மி நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக கலைக்குழுவினர் தெரிவித்தனர். சென்னை வேளச்சேரி பிரதான சாலை தண்டீஸ்வரம் நகரில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ATM மையம் மேல்தளத்தில் HDFC லைஃப் நிறுவனம் செயல்படும் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அதிக அளவில் புகை வெளியேறியது. 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயில்லாமல் புகை மட்டும் வந்ததால் தீயை கண்டறிந்து அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். புகை மூட்டம் காரணமாக ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிக்கொண்டு உள்ளே சென்று 1 மணி நேரம் போராடி அவர்கள் தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வங்கியில் இருந்த பேப்பர் படிவங்கள் எரிந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை ஸ்ரீபடைவெட்டி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வாயில் 16 அடி நீள அலகு குத்திய பக்தர்கள் சிலர் மேளதாளம் முழங்க பக்தி பரவசத்தில் ஆடியபடியே வந்து தீமிதித்தனர். ராணிப்பேட்டை அடுத்த மாந்தாங்கல் மோட்டூரில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குடம் ஊர்வலத்தின் போது 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தபடி மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். காஞ்சிபுரம் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் 131வது ஜெயந்தி விழாவில் காஞ்சி காமாட்சி அம்மனுடன் மாவடி சேவையில் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட வான வேடிக்கையின் போது ராஜநாகம் ஒன்று சீறியபடி நஞ்சை கக்குவது போல் காட்சிப்படுத்தப்பட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே வெங்கலபாளையம் பகுதி நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 5 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆற்றை கடக்க ஆபத்தான பரிசல் பயணத்தில் ஈடுபடுகின்றனர். இரு கரைகளிலும் கம்பங்களை நட்டு அவற்றில் கட்டப்பட்ட கம்பிகளை பிடித்துக் கொண்டபடி பரிசலில் பயணித்து நொய்யல் ஆற்றை கடந்து செல்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஆர் மகாதேவன் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரை சக நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை பல்லாவரத்தில் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி செயின் பறிப்பில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 2 பேரை ஷூவை வைத்து போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் 136 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததாகவும் அதன் பேரில் வழிப்பறியில் ஈடுபட்ட இருசக்கர வாகனம் புரசைவாக்கத்திற்கு சென்றதை கண்டுபிடித்ததாகவும் கூறிய போலீசார் அங்கு நேரில் சென்று விசாரித்த போது கல்லூரி மாணவர் ஒருவர் சிசிடிவியில் இருந்த திருடனின் ஷூவை போலவே ஷூ அணிந்து வந்ததை பார்த்து அவரை பிடித்து விசாரித்த போது அவரும் அவரது நண்பரும் தான் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். திருப்பூரில் வீரராகவ பெருமாள் கோவில் வைகாசி விசாக தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேர் வலம் வந்தபோது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் ஒன்றிணைந்து கும்மி ஆட்டம், கோலாட்டம், சலங்கை ஆட்டம், காவடி ஆட்டம் உள்ளிட்டவற்றை உற்சாகமாக ஆடினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் சூளகிரியில் வழக்கறிஞர் அலுவலகத்திற்குள் புகுந்து ஊழியரின் நாற்காலியை சுற்றிய சாரை பாம்பினை அப்பகுதியினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். பாம்பு ஊர்ந்து வந்ததை பார்த்ததும் ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியில் ஓடும் காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. காரைக்குடி அருகே ஆத்தங்குடியில் நலம் தரும் சாய்பாபா கோவில் வருஷாபிஷேகத்தில் நடிகர் செந்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். திருச்சி மாநகருக்குள் 90 டெசிபலுக்கு மேல் ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை 14 பேருந்துகளில் இருந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அகற்றினர். சத்திரம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அந்த 14 பேருந்து ஓட்டுநர்களுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சென்னை திருவொற்றியூர் அருகே வீட்டில் இருந்து காணாமல் போன 15 வயது சிறுவன் மற்றும் சிறுமி கடலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வெவ்வேறு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த அவ்விருவரும் ஒரே டியூஷனில் படித்து வந்த போது காதல் வயப்பட்டதாகவும் அது பற்றி பெற்றோரிடம் தெரிவித்த போது முதலில் படியுங்கள் பிறகு பார்க்கலாம் என்று அவர்கள் கூறியதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் வியாழன் இரவில் இருந்து இருவரும் காணாமல் போனது பற்றி பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவர்களது செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதன் பேரில் திருவொற்றியூர் நல்ல தண்ணீர் ஓடைக்குப்பம் கடற்கரையில் சிறுமியின் துப்பட்டாவால் கைகளை கட்டிய நிலையில் இருவரது சடலமும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.